அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கோலமும் ஒரு சமையல் குறிப்பும் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். என்ன குறிப்புன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காஃபி வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு மறந்துடுவோம். அப்புறம் குழம்பு அடுப்பில் வச்சுட்டு மறந்துடுவோம். அது அப்படியே அடி பிடிச்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக போட்டு கம்பி ஸ்க்ரப்பர் போட்டு ஃபுல்லாக தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்க்கும்பொழுது பாத்திரங்கள் ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு டிப் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். 2 மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம அந்த அடிப்பிடிச்ச பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சுடுதண்ணி ஆனோனையும் வறண்ட எலுமிச்சம்பழ தூள்களை நம்ம கட் பண்ணி உள்ளே போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்பொழுது கொஞ்சமாக விம்பார் ஜெல்லை உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பாத்திரத்தை தேய்ச்சோம் அப்படின்னா க்ளீன் ஆயிடுது. இந்த தண்ணி கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த மாதிரி பாத்திரத்தில் அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் போட்டு நம்ம சூடு பண்ணோம் அப்படின்னா ஆற வச்சு தேய்க்கும் பொழுது வெசல்ஸ் நார்மலாக நம்ம பழைய நிலைமைக்கே வந்துடுது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.